பணக்காரங்க எப்படி பணக்காரங்க ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணம் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங். அப்போ நம்ம ஆசையே படக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அந்த இஎம்ஐ எப்படி கெட்டதா இருக்கு, எப்படி பேடா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக நம்ம விஜய் டிவியில் வந்த நீயா நானா எபிசோட பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு அது என்னன்றதை சொல்லிடுறேன். இஎம்ஐ நல்லதா கெட்டதா? ஒரு சைடில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் இஎம்ஐயே வாங்க மாட்டோம், நாங்கள் அதற்கு கம்ப்ளீட்லி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் இஎம்ஐ அதிகமாக யூஸ் பண்ணோம், அதனால எங்களுக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கு அப்படின்றது போலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சரிதான் ப்ரோ, இதை நீங்கள் எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா? அதில் நிறைய பேர் இஎம்ஐ வாங்கும் போது சொன்ன விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2-3 விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அது ஓரளவுக்கு லாஜிக்கலி கரெக்டாக இருந்தாலும் மீதி பேர் சொன்ன மேக்ஸிமம் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், டிஷ்வாஷர், டிவிக்கு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் தியேட்டர், ஃபோன், லேப்டாப், அவன், மொபைல் இஎம்ஐ, லேப்டாப் இஎம்ஐ, டிவியும் சவுண்ட் பாரும் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி தான் நாங்கள் இஎம்ஐ எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இதெல்லாம் நார்மல் தானேன்னு சொல்கிறீங்களா? கரெக்ட். ஆனால் அவங்க சொல்லும் போதே அவங்களுடைய சேலரி, மந்த்லி இன்கமில் எந்த அளவுக்கு அந்த இஎம்ஐக்காக அவங்க கொடுக்குறாங்கன்றத பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கும்போது 30%, 40%, 50%, 60%, 50%, 60%, 60 to 70, 90% இஎம்ஐ மூலியமாகவே ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு சில மாதங்களாகவே. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்தியாவில் ஐடியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியர்கள் வந்து இஎம்ஐயாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பிரகாரமே 32% 39% வரைக்கும் சொல்லுது ஒரு டேட்டா. அதுவும் இது வருஷம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி, முதல்ல இந்த இஎம்ஐ என்னன்னு பார்த்துடலாமா? தம்பி, இஎம்ஐ என்னடா ஃபுல் ஃபார்ம் சொல்கிறான்? அஜியோவா தலைவரை, இஎம்ஐ போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, இஎம்ஐனா ஃபுல் ஃபார்ம்? ஈக்குவேட்டட். கரெக்டாக சொல்லிட்டான். மற்றவங்க கிட்டேயும் ஒரு வாரத்தை கேட்டுக்கோங்க எல்லாம் எப்படின்னு. எஸ், ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் நினச்சிட்டு இருக்கோம், அதான் கிடையாது. ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஒரு கடன் வாங்கியிருக்கோம்னா அந்த கடனை சின்ன சின்ன அமௌண்ட்டாக மாதம் நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் இஎம்ஐ. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் கடன் சொல்லும் போது நம்மள பல பேருக்கு கடன் அப்படின்ற ஒரு கஷ்டம் தெரியும். ஆனால் இஎம்ஐன்னும் போது இஎம்ஐப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் எடுத்துப்போம். அதற்கான காரணம் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங். இதெல்லாம் சரி ப்ரோ, இப்போ இந்த இஎம்ஐ நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம இஎம்ஐ வாங்குறோம்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் அது நல்லதா கெட்டதான்னு அதில் பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எதுக்கெல்லாம் இஎம்ஐ வாங்குறோம்? ஹோம் லோன், இல்லை லேண்ட் வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கோ, லேப்டாப் வாங்குறதுக்கோ, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, டிவி வாங்குறதுக்கு, இல்லை ஹோம் அப்ளைன்சஸ் ஏதாச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்குறதுக்கு பேசிக்காக நிறைய பேர் ரிப்பீட்டடிவாக சொன்ன விஷயங்கள் இது மட்டும்தான். அப்போ இதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். இப்போ வீடுன்னு எடுத்துக்கோங்களேன். நீங்க லேண்டோ வீடோ வாங்கும் பட்சத்தில் அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய அசெட். அதாவது பணக்காரங்க எப்படி பணக்காரங்க ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முதலீடு அப்படின்றது ஒரு அப்ரிஷியேஷனிங் அசெட் மேலே இருக்கும். அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எது மேலே போடுறாங்களோ அதுவும் சேர்ந்து அந்த பணத்தை வந்து வளர்த்து விடும். அந்த மாதிரி ஒரு அசெட் தான் வீடு இல்லை இந்த லேண்ட். ஓகேங்களா? பட் இதுலேயுமே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐக்கான இன்ட்ரெஸ்ட்டை விட உங்களுக்கான க்ரோத் இங்கே அதிகமாக இருக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் லேண்டாக வாங்கணும். போயிட்டு ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட்டாக வாங்கினீங்கன்னா அதுக்கான அப்ரிஷியேஷன் அந்த அளவுக்கு இருக்காது, ஃபியூச்சரில் வேல்யூவும் கம்மியாகும். ரெண்டாவதாக எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்க்குறதுக்கும் உங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு ப்ளஸ் அதில் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பிளஸ்ஸாகவும் இருக்கும். அண்ட் மூன்றாவதா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நான் போக போக சொல்றேன். அப்ப இந்த கடன், அந்த இஎம்ஐ எப்படி கெட்டதா இருக்கு, எப்படி பேடா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அன்வான்ட் திங்ஸை வாங்குறது, ரெண்டாவது ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக வாங்குறது, மூணாவது ஈஸியா கடன் வாங்குற ஆப்ஷன் இருக்கிறதுனாலயே வாங்குறது. அப்போ இந்த 3 விஷயமும் எப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் உண்மையாகவே கடன் தேவை கறிஞ்சு தான் வாங்கியிருக்கீங்களான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாமே, கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கார் உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அந்த பர்டிகுலர் கார் உங்களுடைய தேவைக்கேற்ப மட்டும்தான் வாங்கினீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வேறு மாதிரி கார் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கும் தாண்டி அதுக்கும் தாண்டி ப்ரீமியம் செக்டர் இந்த மாதிரி போயிட்டு நீங்களே அதிகமான இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிட்டீங்களா. ரெண்டாவதா ஸ்மார்ட் ஃபோன். ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அந்த வீடியோல பேசின பல பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி 4 ஃபோன் வாங்குனது இஎம்ஐல, மொபைல் இஎம்ஐ, மொபைல் வாங்கியிருந்தேன், மொபைல் ஃபோன், மொபைல் 2 மொபைல் போயிட்டு இருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு கிடையாது. ஆனா இந்த ஷோல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை பாருங்க. இப்போ ஃபோன் மஸ்ட்னா ஒரு பேசிக் ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டியதானே, டச் ஃபோன்ல.
அவங்க அதான் சார் கேக்குறாங்க பசங்க. அதான் உங்க சம்பளமே 20,000 நீங்க ஆமா சொன்னீங்க. சார், என்னோட அப்ப சம்பளம் உங்களுடைய ஒரு மாத சம்பளத்தில் ஒரு போனை வாங்குவது என்பது சரியா? இதான் பிரச்சனை. அப்ப நமக்கெல்லாம் ஆஸ்பிரேஷனே இருக்கக்கூடாதா? நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகம் தான், பட் இருந்தாலும் நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அட்லீஸ்ட் இஎம்ஐ மூலியமாக வாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்றது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆஸ்பிரேஷன், உங்க கனவுல இருந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்குறீங்க, என்ஜாய் பண்றீங்க, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் நீங்க வாங்க போற ஒரு ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கட்டாயமா தேவை. என்னுடைய பழைய ஸ்மார்ட் போன் யூஸே பண்ண முடியல அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நமக்கு தேவையா, அதன் மூலமா நமக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா அப்படின்றத யோசிக்காமையே இஎம்ஐ நமக்கு இருக்கு, அதுவும் ஈஸியா இஎம்ஐ இருக்குன்ற காரணத்துக்காகவே நம்ம வாங்குறோமான்றதை மட்டும் நீங்க ஒரு 5 செகண்ட் யோசிச்சா போதும். ஏன் அந்த 5 செகண்ட் யோசிக்க சொல்றேன்னா இதை கேளுங்க. உங்க வருமானத்துக்கு நீங்க எத்தனை இன்ச் டிவி வாங்குறது கரெக்ட்? 32 inch. உங்க ஆசைக்கு எவ்வளவு இன்ச்சஸ் வாங்கலாம்? 55 inch. ஸோ இந்த இடத்துல தான் ஆசைக்கும் தேவைக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் நமக்கு இது தேவையா இல்லை நம்ம ஜஸ்ட் ஆசைக்காக வாங்குறோமான்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே தேவையில்லாத கடனில் நம்ம போய் மாட்டிக்கவே மாட்டோம். இருந்தாலும் நமக்கு ஒரு புது ஃபோன் தேவையா, அந்த புது ஃபோன் காஸ்ட்லி ஃபோனாக தான் இருக்கணுன்ற அவசியம் இருக்கான்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாருக்கும் கிடையாது. கடந்த 10 வருஷத்துக்கு மேலே நான் டெக் ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெஷலி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மெயின் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிறைய ரிவ்யூஸ் நம்ம சேனலில் வந்திருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா ஆரம்ப காலகட்டத்தில் 2012, 15 இந்த மாதிரி டைமில் இருந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருப்பாங்க, இந்த வருஷம் அதுக்கு அடுத்த வேரியன்ட் வரும், பட் ஒரு ரொம்ப மைனரான அப்கிரேடில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இல்லை வந்த புது ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு ஏதாச்சும் 1 2 ஏதாச்சும் யூஎஸ்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஒரு டெக் வீடியோவில் நம்ம தமிழ் டெக்கில் அந்த வீடியோவை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்திருக்குங்க பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டால் கண்டிப்பாக யாரும் பார்க்கவே மாட்டீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி என்ன புதுசாக வந்திருக்குன்றதை ஹைலைட் பண்ணி தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நானும் இருக்கேன். அப்படி சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன, நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டாலே மோஸ்ட்லி போதும். ஏன்னா பிராண்ட் வருஷம் புது ஜென்ரேஷன் எது லான்ச் பண்ணாலும் நீங்கள் வாங்கணுன்றதை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபின்டெக் பிராண்ட்ஸுமே உங்களை எப்படியாச்சும் கடன்குள்ள தள்ளி இஎம்ஐ மூலியமாக அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுல மட்டும்தான் உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தமிழ் டெக்கில் நான் பண்ணக்கூடிய வீடியோஸ் மூலியமாகவும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நாலேஜை எடுத்துக்கிட்டு நமக்கு இது தேவையா இல்லையான்ற டிசிஷன் எடுத்துக்கிற அளவுக்கு தான் நான் உங்களை புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எடுக்கிறது 0 காஸ்ட் இஎம்ஐயாகவே இருந்தாலும் அது தேவையில்லாமல் ஜஸ்ட் ஆசைக்காக அப்பப்போ எடுத்து பழகிட்டோம் அப்படின்னா இஎம்ஐ மேலே இஎம்ஐ சேரும் போது அது டெட் ஸ்பைரலாக மாறிடும். அதாவது கடன் சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்க்கும் போது ஜஸ்ட் சர்க்கிளாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்பைரலாக மாறி இருக்கும். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த 3வது பாயிண்ட் என்னன்னா, நமக்கு எந்த இஎம்ஐ தேவை அப்படின்றத நம்ம கரெக்டாக கேல்குலேட்டிவாக டிசைட் பண்ணி நம்மளுடைய சேலரியில் 25% அதற்கு லெஸ்ஸாக வச்சு நம்ம மேனேஜ் பண்ணும் போது அந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையான மாதிரி கரெக்டாக நல்ல ஒரு இஎம்ஐயாகவே மாறும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் தேவைக்காக மட்டும் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கான சேவிங்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ரஃப் கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கவர்மெண்ட்டுடைய பிபிஎஃப் இருக்குது, அதில் நீங்கள் மாதம் 1000 ரூபாய் போடுறீங்க. 20 வருஷம் போட்டால் எவ்வளோ வருது பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுவுமே நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நிஃப்டி பீஸை மட்டுமே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை கணக்கு வச்சு பார்க்கும்போது 12% க்ரோத் ஆகும். ஸோ 12%ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த 1000 ரூபாய் க்ரோ ஆச்சுன்னா கூட 10 வருஷத்துக்கு எவ்வளோவா க்ரோ ஆகும், 20 வருஷத்துக்கு எவ்வளோவா க்ரோ ஆகும்னு பாருங்கள். இன்னும் 30 வருஷத்துக்கு போச்சுன்னா இந்த அளவுக்கு க்ரோ ஆகும். வெறும் 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதை 10,000 ரூபாய் போட்டு பாருங்கள். இதை பற்றி நிறைய பேர் இன்டர்நெட்டில் பேசியிருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களே வந்து பார்க்கலாம். நானும் தமிழ் செல்வன் சேனலில் நிறைய விஷயங்கள் இதை மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்டெப்த்தாக இதை பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியே வந்து போடுறேன். அண்ட் இந்த ஹோம் லோனுக்காக நிறைய பேர் எடுக்கும்போது கூட கரெக்டான ஹோம் லோனை வாங்குறதுன்றதை பற்றியும் இன்டெப்த்தாக ஒரு வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். சீக்கிரமாக ஒரு வீடியோ உங்களுக்காக கொண்டு வரேன். ஸோ என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இஎம்ஐக்குள்ளே போய் மாட்டாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ இல்லை எனக்கு தேவையான விஷயங்களுக்கு என்னுடைய லிமிட்குள்ளே இந்த மாதிரி தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே அது லிமிட்குள்ளே தெரிஞ்சு நீங்கள் பிளான் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது இஎம்ஐ அடிக்ஷனாக மாறாமல் பார்த்துக்கோங்க.